அதுக்கப்புறம் என்ன மாதிரியே சில விசித்திர பிறவைகளை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எவ்வளோ நேரம்? எத்தனை ஃபோன் பண்ண காலிலேருந்து நீ ஏஞ்சி? 10 ஃபோன் பண்ணியிருக்காடிவ. எனக்கு ஒரு 10 ஃபோன், என் தங்கச்சிக்கு ஒரு 10 ஃபோனு. ஐயோ பண்ணிட்டு கட் பண்ணுறா. அப்போ தான் நான் ஏஞ்சி வருவேண்ணா. அவ்வளோ லட்சணத்தை பண்ணுவேன். எத்தனை மணிக்கு வர போகிறாடி? நாங்கள் கரெக்டாக சீக்கிரமாக வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வரல சுத்தமாக. ஒரு நேரம் நேரம் மேலே நின்றுட்டு இருக்கோம். சத்தியமா வீடியோ ஆளை பாரு. நாங்கள் ஒரு தப்பு கிடையாது. நாங்கள் பஞ்சுவலிட்டி கிழிச்சிங்க. ஒரு மேடம் கோயிலுக்கு வர சொன்னா நானே காட்டு வந்திருக்கா என்னன்னு கேள்வி. பைத்தியங்களோட இவங்க தான் 3வது குரங்கு. ஆமாங்க எங்கால் தான். டிக்கெட் வாங்கிட்டு ஏம்மா என்ன நான் அப்படி தான் வருவாங்க. யூனிக்காக வந்திருக்கேன். ஹாய் என்ன வேணும் இந்த அப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட கிட்கேட்டுன்னு நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்கேட்டை வாங்கியிருக்கேன். காசு இருந்தால் இந்த அம்மா அப்படி தான் இருந்த கொஞ்சம் காசு தான் காலி பண்ணேன். இவ ஜெயா கையிலேருந்து பிடுங்கண்ணா. ஜெயா கையிலேருந்து இவ பிடுங்க மாட்டான்னு நினச்சேன். ஆனால் பிடிக்கிட்டான். சரியான ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எனக்கு இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் பயணிச்சு வந்திருக்கோம்? 4 ஸ்டாப்பிங். அங்கே போகலாம். 4 ஸ்டாப்பிங் பயணிச்சு வந்திருக்கோம். அது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. மூடுருவாங்க. இப்படியே எனக்கு கொடுக்கணும்னு யோசிச்சிங்களா? சாப்பிடலையா? அடிப்பா அதில் வீடியோ எவ்வளோ நல்ல மழை. வரக்கூடாதுன்னு மழைக்கு ரெயின் கோட் போட்டு வந்துருக்கா. சொட்டுறா ஸ்டைலாக இருக்கேன். ரெயின் கோட் மேடம் செருப்பு மழை வரும்னு பிரிகாஷனா? நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆனால் இந்த மழையும் எடுப்பேன் நல்லா ஆக்சிடென்ட்ல சாவடிச்சிடுவோமா? அதான் ஒன்றுமே ஆகாது. நம்மளால தான் ஊருக்கே ஆக்சிடென்ட்ல சாவடிச்சிட்டு ஒரு கோவிலுக்கு போறோம்னா நல்லா வருது. நம்ம வர சுத்தமா வராது. அப்படி ஒரு கேட்டகிரி. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு கேட்டகிரி. மூடிட்டு சீக்கிரமா போறீங்களா? மழை வர. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மழை வர பெய்யுது. அதனால நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம்னா ரோட்டில் இருக்கவங்களாம் கார் எடுத்து வாங்கிட்ட காரணத்தினால டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவோம். அவ கோயிலுக்கு வரல காய்ஸ். vlog எடுக்க வந்திருக்கா. எப்படியோ நீங்க இல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குடும்பமாக சேர்ந்து நாங்கள் எல்லாருக்கும் 7 சனி நடக்குது. உங்களுக்கு என்ன சனின்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தாண்டி 7 சனி. அப்போ எல்லாருக்கும் இப்படி புரியுதா? நான் எங்க ஆஃபீஸ் போறேன். ஆமாம் ஆஃபீஸ். ஆஃபீஸ் எப்படி போகுதுன்னா ஆஃபீஸ் எங்கேயும் போகாது. நானும் ஆஃபீஸுக்கு போகிறேன். எவ்வளோ முடிப்பாரு சரண்யாவுக்கு? சரண்யா நேற்று தான் தலை குளிச்சோம். சரண்யா உங்கள் ஹேர் ஸ்டைலின் ரகசியம் என்ன? இவ்வளோ வளர்த்து வச்சுருக்கீங்க. உங்கள் கூந்தலின் ரகசியம் 6 அடிக்கு வளர்த்து வச்சுருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவளுக்கு பெரிய முடியலாம் இல்லை. அவள் சைஸ் கம்மின்றதுனால கொஞ்சம் முடி ஜாஸ்தியாக தெரியுது. அப்படி சொல்லி மனசை தேர்த்திக்கலாம். என்ன வேணும்னான்னு மறந்துட்டாலும் நியூ இயர்க்கு. ஆனால் இந்த முடியை நம்ம ரவஸ் மாதிரி போகிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் ஜோடியாக கை கோத்துட்டு தப்பா இருக்குண்ணா. தப்பா இருக்குண்ணா. எங்கடி கழட்டி விடுறீங்க? கோயிலில் செருப்பு போடுறது நினச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். காட்டாத செருப்பு இதை எவனாச்சும் திருந்தான்னு வச்சுக்கோங்க. அது இதை விட மட்டமான டேஸ்ட் எவனுக்குவே இல்லை. அதனால தான் நான் துவைக்காமல் கழுவாமல் வந்திருக்கேன். அதை கழுவுனோன்னா அது எங்கே தெரியுமா? மாலில் வாங்கின அந்த செருப்பு. மூடிட்டு வா ஃபஸ்ட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கோயில் வந்து தான் இருக்கு. அதெல்லாம் பார்த்துடலாம். 7 சனி நடக்குது. வாய் மூடி. அது நமக்கு இல்லடி.
நம்ம கூட இருக்கவங்களுக்கு எனக்கே வர மாதிரி தான் இருந்தாலும் பார்க்குக்கு போயிருந்தாங்க. ஒரு நிமிஷம் ரெடி. ஏய் ரெடி. இதுதான் திருவொச்சூர் கோயிலோட கொடி. என்ன கம்பம்? கொடிமரம். ஓகே. என்ட்ரன்ஸ் ஆமாம். போயிட்டு கை நிறைய விபூதி தராங்களா? அக்கறையாக போய் நல்ல பொண்ணு மாதிரி வாங்கி வந்துட்டேன். எனக்கு உண்டி ஏஸ்தட்டிக்காக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் நான் நினச்சின்னு சுற்றின்னு இருக்கேன். அப்படிலாம் தெரில. இந்த நாய் பட்டை ஏதாச்சும் விட மாட்டோம். பட்டையே போடலையேடி. அப்புறம் அப்படியே ஆச்சுட்டா. இங்கே வேறு இந்த மூஞ்ச பத்தியா விழுந்துட போகிறேன்டி. வீடியோ விழலாம் மாட்டா. இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டீமோட ஃபர்ஸ்ட் பிரைட் டு பி. இவங்களுக்கு பிரைட் டு பி வேற பண்ணோண்டி சர்ப்ரைஸா. ஜெயா அதுக்கு தான் இங்கே வந்து ப்ரோ. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. உனக்கு நாங்கள் சூப்பராக பிளான் வச்சுருக்கோம். ஆமாம், எலுமிச்சப்பழ மாலை, தொடப்பக்கட்டை மந்திரிப்போம். ஸ்லிப்பரில் வந்து உனக்கு ஒரு 2 கம்பல் செஞ்சு தரோம். வேப்பிலை அரைச்சி ஊற்றுறோம். எது வாயில சாணியை கரைச்சி ஆல்ரெடி நீங்கள் அடிச்சிட்டிங்களே காலேஜ் பஸ் ஸ்டாண்டில். அந்த மாதிரி தான் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, மழை ஃபுல்லாக மழை. என்னது சதயம் அப்படி ஒன்று இருக்கா? நட்சத்திரம் டி பைத்தியக்காரி. பப்ளிக் பிளேஸில் பைத்தியக்காரின்னு கத்துற ஃப்ரெண்ட்ஸ். கூப்பிட்றா ஃப்ரெண்ட்ஸ். இவன் கும்பிடு. இது புரியுது. திட்டுறாடி. எப்படி ஒரு நிமிஷம் எப்படி வச்சுட்டா பாடி. பேக் கேமரா பார்த்தீங்கன்னா எல்லா குடும்ப பொண்ணுடி. ரொம்ப அந்நியத்துக்கு சாமியாக கும்பிட்றா. மண்டபமாக இருக்குல்ல. இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏற்ற மாதிரி நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரம் ஒன்றுத்துக்குமே ஒரு மண்டபத்தில் ஒவ்வொரு சாமி இருக்கும். அதுதான் இது ஆக்சுவலாக. ஏன் ஜெயா ஒன்று போய் பார்க்குற ஸ்பெஷாலிட்டியாக உனக்கு தெரியுமா? விதி விளையாடிடுச்சு, என்ன பண்ணுறது, பயத்தில் போய் முன்னாடியே போயிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயரோட ஹாப்பி நியூஸ் என்னன்னா, எனக்கு 7.5 சனி, இப்போ ஒரு 7.5 சனி, அவ்வளோ ஒரு 7.5 சனி. உனக்கு அவள் பெரிய 7.5. நாங்களாம் கூட இருக்கோம்ல, அப்போ கண்டிப்பாக அவருக்கு 7.5 சனி தான். சரி சொல்லிட்டாலே. அது ஸ்வேதா ஏதோ சொல்ல வந்தேடி. அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சு, அன்னைக்கு தான் சேருன்னு சொல்லிட்டு இருந்தல, அந்த பிரைட் டு பிக்கு சேரு, தொடப்பக்கட்டை, சேரு, சிமெண்ட் அபிஷேகம் பண்ணுறதா சொல்லியிருக்கேன். இவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. நீங்க தான் யாரு இப்போ சேரலாம்? ஆமாம், காலேஜில் அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு கீழே இருக்கிற சேர் தண்ணியை எடுத்து எல்லாரும் முடிஞ்சிட்டு. ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. கீழே போது அந்த தண்ணி ஃபுல்லாக அழுக்கு. இப்போ வாட்டர் பாட்டில் எடுத்து இதில் வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து என்னால் போயிருக்கோம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பீச் ஸ்டேஷனில் பஸ் தாண்டி ஒரு அண்ணன் ஓடினாங்க பத்தியா? ஒரு தாண்டி மாசம் அன்னைக்கு என்னாச்சு? இரு ஒரு நிமிஷம், இந்த ஒரு பதிவை மட்டும் முடிச்சிடலாம். என்ன ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது சரியான சம்பவம். பீச் ஸ்டேஷனில் பஸ்ஸு செம்ம கூட்டமாக இருக்கும். ஆனாலும் நாங்கள் அந்த பஸ் எப்படியாவது ஏறிடுவோம் காலேஜ் முடிச்சுட்டு. அந்த ஃபுட்போர்டு அடிச்சுட்டு போவோம், ஓகேவா? என் பின்னாடி ஏறி நின்னா போல யாரும் என்னை பிடிச்சி இழுத்தாங்க. முன்னாடி நின்ன மேடம் கை அப்படி எடுத்து விட்டேன். சீரியஸ்லி இந்நேரத்துக்கு நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். விழுந்துட்டா, ரோட்டில் விழுந்துட்டா. ஐயோ, ரோட்டில் விழுந்துட்டா. ஒரு ஸ்டாப்பிங் போயிட்டு இறங்கி திரும்பி. இல்ல ராயபுரம் பிரிட்ஜ் ஏறும்ல, அந்த பிரிட்ஜ்ல இருந்து இறங்கி நடந்து வந்த நீ அந்த கண்டக்டர் கிட்ட சொல்லிட்டு ஒரு அண்ணா அப்பதான் செம காமெடி கீழே விழுந்துருக்கா, தாண்டி போறாரு. அப்பதான் ஃபுட்போர்ட் அடிக்க ட்ரை பண்ணாரு போல அந்த அண்ணா. ஆனா நான் விழுந்த உடனே அவரு எஸ்கேப் ஆகி அப்படி ஸ்ட்ரகிள் ஆயிட்டாரு. புரியல, நான் போயிட்ட மாதிரி பேசுவோம், கண்டுக்காதீங்க.
எனிவே ஆனால் அதில் எங்களுக்கு ஒரு பயங்கரமான மெமரிஸ். எனிவே இன்னைக்கு ஆனால் மொத்தம் உயிரோட இருக்க. நீ சொன்னல நான் அது சொன்னேன்னா பிரைட் டு பியில் சேரு தொடப்புக்கிட்ட செருப்புலாம் புதுசு தான். ஆனால் வந்து சேரு அபிஷேகம்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டோம் எங்கள் காலேஜ் டேஸ்ட்டில். எங்கடி காணும் அவங்க 2 பேரையும்? இங்கே தான் இருப்பாளுங்க. எங்களுக்கும் சேர்த்து அவ்வளோ சாமிக்கு வேண்டிட்டு வந்துடுவாளுங்க. காணும். ஸ்ரீ எங்கடி? ஸ்ரீ வந்துட்டே இருக்கோம் அந்த வே. கரெக்டாக கோயில் மூடும் போது வருவா, போய் பொங்கல் சாப்பிட்டு போயிடுவோம். எங்கடி காணும்? நம்ம தான் இங்கே வேடிக்கை பார்க்கறதுக்கு vlog எடுக்கிறதுக்கு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் அவளுங்க உண்மையாக சாமி கும்பிட வந்துருக்காங்க போலடி. இல்லை ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கண்டுபிடிங்க எங்கே இருக்காங்கன்னு. மச்சான் உனக்கு ஏன் கடவுள் நம்பிக்கை? உங்களுக்கு எங்கேயாவது உங்களுக்கு சொல்லு கடவுள் நம்பிக்கையா? நம்பிக்கை என் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால. வேற லெவல் ப்ரோ. நீ வாடி ப்ரோ, வா ப்ரோ. எல்லாருமே அவரே உசுர் எடுத்தா அந்த மனுஷன் பாவம் என்ன பண்ணுவார்? ஓகேங்க, நான் பார்த்ததில்ல, கடவுள் இருக்காரான்னு தெரியாது. இருந்தால் நல்லா தான் இருக்கும். பெருசா எங்கேயோ காணும். யாரும் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஐயோ ஆமாண்டி, இருடி நிஜமாலே காணும் ஃப்ரெண்ட்ஸ். தோ பாரு போ எங்கடி கொடுத்தாங்க? சி ஏ கால் நான் கொடுக்கணும். சரி அவளுக்கு கொடுத்துரு, நம்ம எடுத்துக்கலாம். இந்தா சூடாக இருக்கானா? நல்லா இருந்தால் போய் இன்னொன்று வாங்கி வந்துடலாம். நைஸ் தாண்டி. நான் முறைக்கிறேன். இப்போ நீங்கள் 2 பேரும் சாமி கும்பிட போல எங்கே பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு வாங்க தானே போனேன். ஆமாம், நான் கூட கொஞ்சம் பெருமையாக சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சாமி கும்பிட்டு வந்திருக்காங்கன்னு. அதனால தான் அவங்களே பார்த்து கொடுத்தாங்க. விழுந்து கும்பிட்றதுக்கு எனர்ஜி வேணுமா? சொல்லு, பொய்யா சொல்லி சுத்துது. இவ்வளோ நேரம் தேடி தேடி எங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க வெக்கமே இல்லை. ஒரு சுத்தணும் அவங்களே கொடுத்தாங்க. சரி ஃபைன் வந்துட்டீங்க. அது கூட வாங்காமல் உங்களுக்கு ஏய் நாங்கள் விளாக் எடுத்துருந்தோம். சுடுது. தக்காளிலாம் போட மாட்டாங்க. சொட்டு தான் போட்டிருக்க. மூளை இல்லைன்னு கூட உனக்கு சொட்டு கிடையாது. இது பேர் சொட்டு கிடையாது, உடி. இது நான் சொன்னது இதுல சொட்டு போட்டிருக்கேன்னா இது பேரு உடின்னு. அது பேரு உடி இல்லையா? என்னது? ஏய் லூசு, நான் சொல்லல. உடி. இந்த பொண்ணு கேசரி வேணா போதும் உடியாமே. நீ உப்பின்ன. ஏய் நான் என்ன சொல்றேன்னா உட்டு கட்டை மரக்கட்டை. ஏய் இவ எப்பவுமே நல்லா சாப்பிடுவாடி. ஊட்டி விட்டோடனே போத நீ சாப்பிடுனா அதான் நீ ஃபுட்டி தானே. எப்பவுமே நல்லா சாப்பிடுவே. அது என்ன இப்போ என்ன இங்கே பண்ணுனா பாப்பலாம். நான் உடினா இப்போ பண்ண போயிடுச்சு. 2 பேரும் இதை குப்பையை அடுத்து உங்கள் வீட்டை கலைச்சி கட்டுற ஒரு பழக்கம் எல்லாம் எங்களுக்கு கிடையாதுன்ற காரணத்தினால நாங்கள் கட்டல. இங்கே வேறு ஒன்று உனக்கு, ஒன்று மகாக்கு, ஒன்று எனக்கு, வேட்டா சந்தியா, அப்புறம் அவ்வளோதானா? நிவி நிவி வைக்கிறான். ஸ்ரீ நிவி கொஞ்சம் குண்டா இருக்கனால நிற்க மாட்டேன். ஏய் சபிலி அவ பபிலி அவள்தான் யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க தானே. வா போகலாம். சரிவாடி சரிவா. கண்டிப்பாக அது எல்லாமே கழிஞ்சு விட போகுது. ஸ்வேதா வச்சாச்சு. நீ என்ன சொல்றது? இவங்க தான் வந்து நாயன்மார்கள்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலி 3 ஸ்டாப்பிங் தள்ளி இருக்க கோயிலுக்கே நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரோம். ஏய் என்ன ரக்க நிறுத்திட்ட? அவள் போட மாட்டான், அவள் விலகி. தேடுறா ஃப்ரெண்ட்ஸ். 10 ஃபோன் வேறு. 100 ஃபோன் அடி. இங்கே தானே வந்துட்டேன், அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இவங்க இந்த மாதிரி இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட பாருங்க, ஆல்ரெடி இவன் போட்டான். ஸ்ரீபிரியா வரவே மாட்டான். ஏய் ஸ்வேதா கம் ஹியர். ஏய் சரணிங்க வா. ஏய் அங்கடி சரணிங்க வா. சரிப்பா நான் வரேன்.
கல்யாண பொண்ணுக்குலாம் விற்காது மடி வீடு. சரிப்பா வேணா அவளுக்கு வேணா விடு. ஏன் இப்படி கல்யாண பொண்ணு வைக்க எல்லா பிரச்சனையும் சூப்பரா வந்து சேரும் பாரு உன்னை. பட்டை போட்டா மட்டும் என்ன அவ கூட இருக்க பெரிய பிரச்சனையே நம்ம தான். அப்போ வைரவர் தான் காத்து வராது. நீ வேண்டிக்கோ, எல்லாருக்கும் சேர்த்து நீ வேண்டிக்கோ. விபூதி மட்டும் எடுத்துட்டு வா போதும். ஐயோ இந்த ஆட்டை வர எடா வீடியோ அந்த சைடு எடு. ஓகேவா பாரு. அம்மா போய் பார்த்துக்கிட்டா இங்கே உட்காந்து தொலைய மாட்டாங்க. நான் போட்டுட்டேன். அது ஆட்டு மாதிரி இருக்கான்றதுதான் இப்போ மேட்ரு. ஆட்டு மாதிரி ஏதோ இருக்குப்பா. கடவுளே. மகா அம்ப விடலாமா? யார் யார் எழுதியிருக்க? மகா, ஜெயா, சரண்யா, என் பேரு ஸ்வேதா, ஸ்ரீபிரியாவா? ஸ்வேதா, நிவி. நிவி கடைசியில் இருக்கு தெரில. நைஸ். சந்தியா? ஐயோ வந்துட்டேன்டி. இங்கே எழுதிடலாமா? சந்தியா எழுதிடு. சந்தியா நீ குட்டியா இருக்குன்றதுனால உன்னை குட்டியா எழுதுறா. அங்கே எழுதிடுறேன்டி. எழுது. சந்தியா. சந்தியா எழுதிட்டேன். அவள் தான் சந்தியா. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி நியூ இயர். அம்ப விடலாமா? உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். ட்ரிப்பு மாதிரி போனால் இந்த மாதிரி நம்ம பெருசாக எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ எல்லாரும் இனிஷியல் மட்டும் எடுத்துட்டு ஒரு அப்ரிவேஷன் இல்லைன்னா நம்ம வந்திருக்கிற ட்ரிப்பே வந்து காலேஜ் முடிச்சு 2 வருஷம் கழிச்சு ஒரு 3 ஸ்டாப்பிங் தள்ளி இருக்க கோயிலுக்கு வந்ததுக்கே உங்கள் வீட்டிலேருந்து 5 ஃபோனு, எங்கள் வீட்டிலேருந்து 6 ஃபோன் வந்துச்சு. இந்த லட்சணத்தில் இந்த அக்ரிவேஷன்ஸும் அக்ரனம்ஸும் தான் ரொம்ப முக்கியம். எங்க எப்போ? அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணுற. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் எல்லாரும் கல்யாணம் பண்ணுருவோம். அதுக்குள்ள எப்போ போவோன்னு கேட்டல இமேஜினேஷனில் தான் போக முடியும். அப்படிலாம் இல்லை மச்சான். போகிறோம், வியட்நாம் போகிறோம். இப்போ எல்லா யூடியூபர்ஸும் அங்கே தான் போகிறாங்க. நம்ம போகிறோம். இன்னும் 5 வருஷம் கழிச்சு வியட்நாம் இல்லை, 5 வருஷம் கழிச்சு சென்னையே டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் இருக்கும். ஆமாம், முழுங்கிடும் தண்ணியில். அப்போ சொல்லுவாங்க என்னது, சும்மா சொல்கிறேன், நிஜமாதிரி தண்ணியில். அதனால அவளுங்க இவ்வளோ ஓவராக சாமி கும்பிடக்கூடாது. சாமி கும்பிட்றத பார்த்தா சாமியே கிட்ட வந்து ஆள விடுறா சாமி சொல்லிட்டு அப்படி தாண்டி இருக்கு. எவ்வளோ நேரமாக சாமி கும்பிட்றாங்க. வந்து என்னைக்கோ ஒரு நாள் உட்காந்து பேசுவோன்னு இல்லை, பைத்தியவங்க போய் கூட்டத்தில் நின்றுச்சு. இது ஃபேமஸாக ஒன்றுத்துல வந்துச்சு. எல்லாம் 2 ஃபோனையும் வேற உள்ளே போட்டு போயிடுச்சுங்க. ஒரு அம்மா பையன் வருவாங்கல்ல, எல்லா ஃபோனும் இங்கே வச்சுட்டு போயிட்டாளுங்களா? ஆமாம். ஸ்டீப்ரே வச்சு நம்ம ஏதோ பீச்சுக்கு வந்துருக்கோம் மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ எடுத்தா வந்து காலாலும் மொத்தத்தையும் அழைச்சிட்டு உட்காந்து. ஓ ஏன் வச்சிருந்தீங்களா? அப்படி பாவீங்களா? அது கஷ்டப்பட்டு நாய் காலாலே கழிச்சிட்டான். யானை பழமா? இன்னைக்கு பஸ்ல என் கூட தானே வருவேன். என்னடி இருட்டா அடி வெங்காயம். என் ஃபோட்டோலே நல்லா தான் இருந்தது. தெரியுதா? ஏறி மேலே உட்காரு ஸ்ரீ. என்னடி அப்படியே பிளாக்கா இருந்தாலும் எடு. ஃபோட்டோ எடுக்குவா? டிவோர்ஸ் நல்லா இருக்காங்க. அதாவது நியூ இயர் எதுவும் பிரியாணி சாப்பிட மாட்டாங்களாம். தேர்ஸ்டே தானே ஹேர் கட் பண்ணி செலிபிரிட்டிக்கு எவ்வளோ முடி இருக்கு பாருங்க. கண்ணு வைக்கிறா. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்து 1000 ஃபோன் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் கிளம்பலன்னா நல்லா இருக்காது. இவ்வளோ கூட்டம் இருந்தா எப்படி எப்படி சொல்லுங்க. அங்கே தான் விட்டுருக்காங்க செருப்பை. எங்க அவ ஒரு 2 வருஷம் அது ஒருத்தர் வந்து வேலை ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு டீமில் அவங்களுக்கு தான் வேலை கிடச்சிது. ட்ரீட் தரேன் நாங்கள் இதுக்கு ஒரு 3 விளாகில் அவங்க அசிங்கப்படுத்திருப்பேன். இன்னும் அவங்க ட்ரீட் தரல. இன்னைக்காவது தருவாங்களான்னு பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வாட்டி இன்னொரு 3 வருஷம் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் குடும்பத்தோட ஒரு விருந்து வச்சிடறியா? ட்ரீட்டுன்னு முடிச்சிரு. அப்போ கூட நாங்கள் தான் விருந்து வைக்கணுமா? பார்த்துக்கோ. இந்த பஸ்ஸில் தான் போனால் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணுவோம். இப்போ பாருங்கள், கடையில் 2 சேரும் ஒட்டி போட்டு ஒன்றா உட்காந்துருக்கு. கடைசி சாம்பர்த்தியம் கிளிப்போம். ஒரு டேஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணால் நீங்களாம் வரவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு இல்லை வருவோம், கிளிப்பீங்க. ஹைலைட்டே இந்த ஒரு பிரியாணியை வாங்கி எல்லாரும் சாப்பிட்டோம்ல, அதுதான். ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரில எங்களுக்கு.